தலப்பாக்கட்டி பிரியாணி ரொம்பவே பிரபலம். இது ஒரு பாரம்பரிய உணவு, அதனால இதுக்கு ஒரு தனி மவசி இருக்கு. இது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வருது. திண்டுக்கல் நேரம் தான் இந்த பிரியாணிக்கு பெயர் பெற்றது. இதுல ஒரு தனித்துவமான சுவை இருக்கு, அதனாலதான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சுவை தான் இதை மற்ற பிரியாணிகள் இருந்து வேறுபடுத்துது. இந்த பிரியாணிக்கு சீர சம்பா அரிசி தான் ஸ்பெஷல். இந்த அரிசி தான் இந்த பிரியாணிக்கு அந்த அருமையான வாசனையும் சுவையையும் கொடுக்குது. இந்த அரிசி தான் அந்த அருமையான வாசனையையும் சுவையையும் கொடுக்குது. இதை சமைக்கும் போது வீடே வாசனையா நிரம்பி நிற்கும். செய்முறை ரொம்ப சுலபம், வீட்லயே செஞ்சுடலாம். சமையல்ல புதுசுனாலும் கவலை இல்ல. இந்த வழிகாட்டியோ நீங்களும் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியோடு அசல் சுவையை அனுபவிக்கலாம். இந்த வழிகாட்டியோடு நீங்களும் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியோடு அசல் சுவையை அனுபவிக்கலாம். சரி, வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். இந்த பிரியாணி உங்க குடும்பத்தோடு நண்பர்களோட பகிர்ந்து சாப்பிட ஒரு அருமையான உணவு. இந்த அருமையான பிரியாணி செய்ய நமக்கு சில ஸ்பெஷல் பொருட்கள் தேவை. முக்கியமானது சீர சம்பா அரிசி. இந்த அரிசி வாசனைக்கு ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் மட்டன், வெங்காயம், தக்காளி, மசாலா பொருட்கள் எல்லாம் வேணும். தயிர், கறிவேப்பிலை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு. எல்லாம் சேர்ந்துதான் அந்த அற்புதமான சுவையை உருவாக்குது. சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல மட்டனை வேக வைக்கணும். இதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல தண்ணீர் ஊத்தி மட்டன் துண்டுகளை போட்டு மிதமான தீயில கொதிக்க விடுங்க. இதுல மட்டன் நன்றாக வேகும், அதோட சுவையும் நீரிலும் கலந்து வரும். ஒரு பாத்திரத்துல நெய் ஊத்தி சூடு பண்ணுங்க. எண்ணெய் நன்றாக சூடானதும் நெய் சேர்த்து இரண்டையும் நன்றாக கலக்கவும். இதுல நெய் சேர்ப்பது பிரியாணிக்கு ஒரு ருசியான மனம் கொடுக்கும். பொடியா நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து பொன்னிறமா வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமா மாறும் வரை நன்றாக வதக்கவும். இதுல பச்சை மிளகாய் சேர்ப்பது பிரியாணிக்கு ஒரு சிறிய காரத்தையும் மனத்தையும் கொடுக்கும். இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி சேர்த்து நல்லா வதங்குற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி சேர்ப்பது பிரியாணிக்கு ஒரு சிறந்த அடிப்படையான சுவையை கொடுக்கும். இதை நன்றா வதக்கினால் பிரியாணி மசாலா நன்றா கலக்கும். பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா கலவையை நன்றா கலக்கினால் பிரியாணிக்கு ஒரு சிறந்த சுவை கிடைக்கும். மட்டன் துண்டுகளை போட்டு மசாலாவில் நல்லா பிட்டி விடுங்க. இதை நன்றா பிட்டினால் மட்டன் மசாலாவுடன் நன்றா கலக்கும். அதோட சுவையும் மசாலாவுடன் கலந்து வரும். இப்படி பண்ணா மட்டனுக்கு நல்ல நெமும் சுவையும் கிடைக்கும். இதை நன்றா செய்து பிரியாணியை சுவைச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு சிறந்த சுவையான பிரியாணி கிடைக்கும். மட்டன் வெந்ததும் அரிசி சேர்க்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் மட்டன் நன்றா வெந்திருக்க வேண்டும், அதனால் அதன் சுவை அரிசியுடன் கலக்க முடியும். ஊறவற்ற சீரக சம்பா அரிசியை மட்டன் மேல பரப்பி விடுங்க. இந்த அரிசி சிறியதாகவும் நறுமணம் உள்ளதாகவும் இருக்கும். இது மட்டன் சுவையும் நன்னா கலக்கும். தண்ணீர் ஊத்துங்க. ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணீர்னு அளந்து ஊற்றணும். தண்ணீர் அளவு சரியாக இருக்க வேண்டும், இல்லையெனில் அரிசி சரியா வெந்திருக்காது. கொஞ்சம் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விடுங்க. இது சுவையை அதிகப்படுத்தும். எலுமிச்சை சாறு மற்றும் அரிசியின் சுவையை மேலும் உயர்த்தும். பாத்திரத்தை மூடி போட்டு அடுப்புல சிம்ல வச்சு மெதுவா வேகிடுங்க. இதனா அனைத்து சுவைகளும் நன்றாக கலக்கும். 20-25 நிமிஷம் வேக விடுங்க. அரிசியை கிளக் சுடாது, அப்படியே மெதுவா வெந்து வரணும். இதனால் அரிசி ஒவ்வொரு தானியமும் தனித்தனியா இருக்கும். அப்பதான் சுவைகள் எல்லாம் நல்லா கலக்கும். இறுதியில் உங்க சுவையான மட்டன் பிரியாணி தயார். இத பரிமாறி உங்க குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்க. அரிசி வெந்ததும் ஒரு முங்கண்டியால் லேசா பிரட்டி விடுங்க. பொரிச்ச வெங்காயம், கொத்தமல்லி தூவி அலங்கரிச்சா உங்க திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி. சூடா இருக்கிறப்பவே ரெய்தா கூட சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கிரேவியோடையும் சாப்பிடலாம். வாசனையான் சுவையான பிரியாணியை சாப்பிட்டு மகிழுங்க.